தம்பி, பெரிய பண்ண பழத்தத்தோட வருது. நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்களேன். நீ சொல்றத என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே. நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூருக்கு ட்ரங்கால். ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. என்ன வாங்க, நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அமிச்சாரு வரப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபைட் கட்ட தானே. அத ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க. லவ் அந்த பொண்ணு யாரு, அவளுடைய குலம் என்ன, அவளுடைய கோத்திரம் என்ன, அவளுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா, அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதான் இல்லையே. என் பொண்ணு கோடீஸ்வரன் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பார்க்கலாம். தம்பி தம்பி, நீங்களே சொல்லுங்க. நீங்க என் பொண்ணு ஜானகியை லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணா? ஆமா. முக ஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணும் எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட சாதாரண பண்ணலாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி. என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பியா? சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா. என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா? அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ, ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி. உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகியை விரும்பி தொலைச்சிட்டனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சந்துட்டீங்க. எனக்கு எதுக்கு வீண் பண்ணாப்ப? எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். தம்பி சரி வச்சு விட்டேன். பாருங்க தம்பி, நல்ல விஷயத்துக்கு போன் பண்ண புரோக்கர் பாருங்க. அம்பளவானன் ரொம்ப ஓவரா போகாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி. உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார். அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? பொண்ணுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்ட இருந்து மறைச்சலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டா கணக்கு. டிகி டிகி. கல்யாணம் ஓகே மாமா? மாமாவா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலே போயிட்டீங்களா? டேய், சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தையே முடிச்சிருவே. உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசகுணமா பேசாதடா, மிதிப்பேன். சிங்கு மாப்பிள உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க உள்ள வரலாம்னு கேட்டுட்டு? நீங்க தான் வரணும் போணும். இது உங்க வீடு தானே. என்ன அம்மா உங்களையும் அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா தாய் பாசம் அன்பா பேசிக்கிட்டோம். நான் எதுக்கு வந்தேன்னா, வர 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன 10 நாளைக்கே வச்சுங்க. நாளைக்கு தாங்க